நீங்க பார்க்குற வேலையில உங்களுக்கு ரெஸ்டே இல்லைன்னும் அதிகமான வேலைகள் வந்துகிட்டே இருக்கும்னு கவலைப்படுறீங்களா? அப்போ நான் சொல்றது உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் ஐரோப்பாவில் இருந்த ஒரு இராணுவ அதிகாரி குடல் புண்ணோய் ஏற்பட்டு மருத்துவமனையில சேர்க்கப்படுகிறார். அவருடைய இந்த நோய்க்கான காரணம் அதிகமான வேலைப்பழு மற்றும் மன அழுத்தமும் தான் என்று உணர்ந்த மருத்துவர் அவரிடம் ஒரு மணல் கடிகாரத்தை காண்பித்தார். ஜான், இந்த மணல் கடிகாரத்தை உங்களுடைய வாழ்க்கை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அக்கடிகாரத்தின் மேற்பகுதியில் ஆயிரக்கணக்கான மணல் துகள்கள் உள்ளன. நடுவில் உள்ள குறுகிய கழுத்தின் வழியாக அவை அனைத்தும் மெதுவாகவும் சீராகவும் கீழ்ப்பக்கத்திற்கு செல்கின்றன. கடிகாரத்திற்கு சேதம் ஏற்படுத்தாமல் மணல் துகள்களை வேகமாக கடக்க செய்ய உங்களாலும் என்னாலும் எதுவும் செய்ய முடியாது. நாம் அனைவரும் இந்த மணல் கடிகாரத்தை போன்றவர்கள். நாம் நம்முடைய பணியை துவங்கும் பொழுது நூற்றுக்கணக்கான வேலைகளை ஒரே நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் ஒவ்வொரு வேலையாக எடுத்துக்கொண்டு மணல் கடிகாரத்தின் குறுகிய கழுத்து வழியாக ஒவ்வொரு மணல் துகள்களாக கடந்து செல்வது போல் அன்றைய தினத்தில் அவ்வேலைகள் மெதுவாகவும் சீராகவும் நடைபெற அனுமதிக்கவில்லை என்றால் நம் உடலையும் மனதையும் சீரழித்து விடுவோம் என்பது உறுதி. எனவே ஒரு நேரத்தில் ஒரு மணல் துகள், ஒரு நேரத்தில் ஒரு வேலை என்று செயல்படுங்கள் என்று கூறினார். அந்த இராணுவ வீரர் இதை பின்பற்றி தன்னுடைய மனக்கவலையை போக்கினார். இதை நாமும் நம் வாழ்வில் பயன்படுத்துவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.